அடுத்த குறளுக்கு வர நம்ம. அந்த மாதிரியான தனக்கோமை இல்லாதான் ஆளை நீ கண்டுபிடிக்கணும்னா சரியான இறைநிலையை உணர்ந்த ஒரு மெய்ஞானிக்கிட்ட போய் அவன் காலப்பூடி அவன் தான் சொல்லுவான், அவனுக்கு தான் இந்த விஷயமெல்லாம் நல்லாவே தெரியும். அதனால் அந்த மாதிரியான ஒரு ஆளை கண்டுபிடி அப்படின்றது தான் அடுத்த குறளுக்கு வரும் நம்ம. அதாவது தனக்கோமை இல்லாதான் தாழ் சேர்ந்தாருக்கு அல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது அப்படின்னு அந்த மனக்கவலையை மாற்றணும்னா ஒரு ஆள்கிட்ட நீ போ. வழிகாட்டுறாரு திருவள்ளுவருக்கு. என்னென்னு வழிகாட்டுறாரு? இந்த மாதிரியான ஆளுக்கிட்ட போ, அப்போ தான் அந்த பிறவிக்க பெருங்கடல் நீந்தறதுக்கு சரியான வழி அவனால் தான் சொல்லிக் கொடுக்க முடியும் உனக்கு அப்படின்னு ஒரு வழியை காட்டுறாரு. அடுத்தது உடனே அறவாழி அந்தணன் தாழ் சேர்ந்தார்க்கு அல்லால் பிறவாழி நீத்தல் அரிது. அறவாழி அந்தணன், அறவாழின்னா இப்போ முறையான அந்த இறைநிலையை கற்றுணர்ந்த ஒரு மெய்ஞானி, அவரை தான் அந்தணன் சொல்கிறாரு திருவள்ளுவர். யார் இப்போ இருக்கிற அந்தணன்கள் அந்தணன் இப்போ அந்தணன்ற வார்த்தைக்கு அர்த்தம் இல்லாத நிலையில் போயிடுச்சு, அது வேற. அவர் சொல்கிற அந்தணன் யார்? அந்த இறைநிலையை உணர்ந்த ஒரு மெய்ஞானி, தன் உயிரை உணர்ந்த தன் உயிரை உணர்ந்த மெய்ஞானி, தன் உயிரை இயக்க வல்ல அந்த பேராற்றல் படைத்த அந்த சுத்தவெளியினுடைய சூக்கும ரகசியங்கள் எல்லாம் புரிஞ்சுக்கின்னு அவங்க அடுத்தவங்களையும் தன்னுடைய வழியிலே நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றல் படைத்த ஒரு ஆள். அவரை தான் மகரி சொல்கிறாரு மெய்ஞானி. அதாவது அறவாழி அந்தணன், அவன் முறையான ஆள். தப்பு சொல்ல அவனுக்கு தெரியாது, தப்பான வழியில் உன்னை வழி நடத்தவும் முடியாது. அந்த இறைநிலையை முறையாக கற்ற ஒரு மெய்ஞானி. அப்பேற்பட்ட மெய்ஞானிக்கிட்ட நீ போய் அவருடைய முறைகளை கற்றுக்கினேன்னா அந்த ஆள் தான் உனக்கு சரியான முறையை கற்றுக் கொடுக்க முடியும். அந்த இறைநிலையை உணர்ந்தவன் தான் இந்த மாதிரியான இறைநிலையை உனக்கு சொல்லிக் கொடுக்க முடியும். அறவாழி அந்தணன் தாழ் சேர்ந்தார்கல்லால், அவனோட ஒட்டிக்கோடுறாரு. என்ன சொல்கிறாரு? அந்த இறைநிலையை உணர்ந்த ஒரு மெய்ஞானிக்கிட்ட போய் ஒட்டிக்கோ, அப்போ தான் பிறவா அழி நீத்தல் அரிது. அறவாழி அந்தணன் தாழ் சேர்ந்தார்கல்லால் பிறவா அழி நீத்தல் அரிது. நீ என்ன பண்ணாலையும் அந்த மெய்ஞானிக்கிட்ட போய் அந்த உயிரை தொட்டு காட்டாத நீ என்ன தான் முடிஞ்சாலையும் உன்னால் அந்த விஷயத்தை கண்டுபிடிக்கவே முடியாது. அப்பேற்பட்ட ஒரு ஆற்றல் களம் நமக்குள்ளே இருக்கிற அந்த உயிரை உணர்ந்த ஒரு மெய்ஞானி, அடுத்தவங்களுக்கும் உயிராற்றலை உணர்த்தக்கூடிய ஒரு மெய்ஞானி, தான் கற்று பிறருக்கும் கற்றுத்தரக்கூடிய ஒரு மெய்ஞானி. அப்பேற்பட்ட மெய்ஞானி யாருன்னு தேடி கண்டுபிடிச்சி அவர்கிட்ட போனேன்னா உன்னுடைய சந்தேகத்துக்கெல்லாம் சரியான விடை கிடைச்சிடும். அப்போ யார் அந்த மாதிரி ஆளுங்களை தேடி நம்ம எங்கே போகிறது? இப்போ அது பின்னாடி பார்க்கலாம் எங்கே போகிறதுன்னு. எல்லாம் நிறைய மெய்ஞானிகள் வந்துட்டாங்க இப்போ. அப்போ திருவள்ளுவர் என்ன சொல்கிறாரு? சரியான முறையான இறைநிலையை உணர்ந்த ஒரு மெய்ஞானிக்கிட்ட நீ போ, அவர் உனக்கு இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் சொல்லிக் கொடுப்பாரு. அப்போ அவரோட ஒட்டி பிணைஞ்சிக்கோ, அப்போ தான் உன்னுடைய சந்தேகத்துக்கெல்லாம் சரியான விடை கிடைக்கும். இல்லைன்னா உன்னால் முடியாது. அந்த மெய்ஞானிக்கிட்ட நீ போனால் தான் பிறவி பெருங்கடல் நீந்தறதுக்கு சரியான வழிமுறைகளை வகுத்து கொடுப்பாரு. மற்றவங்க யாராலையும் இதை சொல்லிக் கொடுக்க முடியாது. சாதாரண ஆளுங்கிட்ட போனால் உன்னால் முடியாது. அறவாழி அந்தணன்னா யார்? இறைநிலையை உணர்ந்த ஒரு மெய்ஞானி அந்தணன். அப்பேற்பட்ட ஆளுக்கிட்ட நீ போய் இந்த முறையை கற்றுக்கோ, இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்றார். அறவாழி அந்தணன் தாழ் சேர்ந்தார்க்கு அல்லால் பிறவாழி நீத்தல் அரிது. அப்படின்னா பிறவி பெருங்கடல் நீந்தறதுக்கு ஒரு மெய்ஞானிக்கிட்ட போய் சேர். அவர் என்ன சொல்கிறாரோ அதை நீ கற்றுக்கோ. அதை கற்றுக்கிறது மட்டும் இல்லாத வாழ்க்கையில் கடைப்பிடி. அந்த இறைநிலையை உணர்றதுக்கு தேவையான வழிமுறைகளில் கடைப்பிடிச்சு நடந்தியானா அப்போ இறைநிலை என்னான்னு தெரிஞ்சுக்குவ, பிறவி பெருங்கடல் நீந்தறதுக்கு சரியான வழி கிடைக்கும். இல்லைன்னா எந்த வழியும் உன்னால் பிறவி பெருங்கடல் நீந்தவே முடியாது அப்படின்னு சொல்கிறார். அறவாழி அந்தணன் தாழ் சேர்ந்தார்கல்லால் பிறவாழி நீத்தல் அரிது.